அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் இந்த காலை ஆராதனை வேலையை கிருபையாக நீர் எனக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிறீர். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீ தந்திருக்கிறீர். இந்த பாக்கியத்தை நாங்கள் எல்லாவது காவலோடும் காத்துக்கொள்ள தேவநாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, சபைக்குள்ளிருந்து ஆயத்தமாகி உம்மை சந்திக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்த ஊழியர்களுக்காக, தேவ மக்களுக்காக, புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வரவேண்டிய எல்லாரையும் துரிதமாக கொண்டு வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எல்லாம் ஒழுங்கும் கிரவமாக நடைபெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீரான் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உற்சாகத்தோடு நாங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த ஆவியோடு கருத்தோடு ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதுமாக நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆராதனை வேலையிலையும் அதோடு ஆண்டவரே கர்த்தருடைய பந்தி மற்றும் அன்பின் விருந்து, ஞாயிறு பள்ளி, வாலிபர்கள் கூட்டங்கள் எல்லாவற்றிலேயும் நீ மகிமைப்படுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நம் ஆண்டவரை துதித்து துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா. பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோம் எல்லாரும். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா. கரங்களை தட்ட எல்லாரும் சேர்ந்து. நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார்,
மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். சொல்லுங்க எல்லாரும், நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசன்னா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேய நிருபம் 4வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். 1 தெசலோனிக்கேய 4, 17, 18 வசனங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 16வது வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் இவ்விதமாய் கர்த்தரோடு இருப்போம் என்கிற பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லாருக்குமே கர்த்தருடைய வருகையில் போகணுங்கிற வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இல்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஒரு மெய் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் என்னை சேர்த்துக்கொள்வார், எடுத்துக்கொண்டு போவார் என்பது தானே. எத்தனை பேருக்கு அவருடைய வருகை நம்பிக்கை இருக்கிறது? அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இல்லாதவங்க கிறிஸ்தவங்களே அல்ல. ஏனென்றால் இயேசுவே சொன்னால், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பிற்பாடு நான் வந்து நான் உங்களை என்னிடமாக சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவரே சொல்லி போயிருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிதான காரியங்கள் அநேகருக்கு தெளிவான ஒரு தரிசனம் இல்லாததினாலே அதை பற்றி ரொம்ப ஸ்லேக்கா, சோம்பேறியா அல்லது அதை பற்றி கவலையற்றலாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. இந்த காரியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பாக காலங்களை பற்றிய ஒரு தெளிவான தரிசனம் இருந்தால்தான் வேத வாக்கியங்களை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். காலங்கள், டிஸ்பென்சேஷன் என்கிற 10 காலங்கள் உண்டு. அந்த காலங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ளும்போது தான் நாம் இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கிறோம், இனி எந்த காலத்துக்குள்ளே போகிறோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். வேண்டுமென்றால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வேத பாடத்துக்கு அனைவரும் வருவதில்லை. பிரியமானவர்களே, காலங்கள் என்று சொல்லும்போது முந்தின யுகம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் இருக்கிற முந்தின யுகம், இல்லாவிட்டால் முந்தின நித்தியம் என்று சொல்கிற முதலாவது. 2வது தேவ தூதருடைய காலம். ஆமேன். 3வதாக குற்றமில்லாமையின் காலம், எந்த ஒரு குற்றம் இல்லாத ஒரு காலம். 4வது மனசாட்சியின் காலம். வேத வாக்கில் ஆராய்ந்து பார்க்கும்போது இவளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 4வது மனசாட்சியின் காலம். 5வது நியாயப்பிரமாண காலம். 6வது இடைக்காலம். நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் காலத்துக்கும் இடையில் இருக்கிற யோவான் ஸ்நானின் காலமானது இடைக்காலம், டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல நடவடிக்கையில் மேலே போன பிற்பாடு கிருபையின் காலம், இல்லாவிட்டால் சபையின் காலம். இப்போ நாம் இருப்பது என்ன காலம்? கிருபையின் காலம், சபையின் காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்தை அறிந்து கொண்டால் தானே எப்போ போக போகிறோன்னு தெரியும். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கிருபையின் காலத்தில் நாம் ஒரு பூரண ஆசீர்வாதத்தை, பூரணமான ஒரு காரியத்தை செய்து முடித்தால் மட்டுமே அப்படி வருகையிலே நாம் சென்று அடைய முடியும். கர்த்தருடைய வருகை இல்லாவிட்டால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு
உடனடியாக 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். அதில் முதல் 3 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும், அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் நித்தியம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமேன். ஆகவே இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நீங்கள் விசுவாசியில் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமயமாக இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது எப்படி இருக்கிறதாம்? அதிக சமயமாக இருக்கிறது. காலத்தை அறிந்தவர்களாக நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இயேசு வருவார். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்து இந்த நாட்களில் சில காரியங்களை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையின் முழுதுமாக பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, 2வது வருகை என்று சொல்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை என்று சொல்வது எத்தனை பேருக்கு அது 3 பகுதி என்று தெரியும்? இயேசு தம்முடைய 1வது வருகையில் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட்டார். ஆனால் திரும்பவும் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த 2வது வருகையிலே 3 பகுதி இருக்கிறது. 2வது வருகையிலே 3 பகுதி உண்டு. வேத பாடம் போல நீ கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது, அதாவது 2வது வருகையிலே முதல் வருகை என்று சொல்வது சபையை பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை, சரீரமான சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக ரகசிய வருகை. அதுக்கு பேர் என்ன? ரகசிய வருகை. ராப்சர் என்ற வார்த்தை வேதாமத்தில் இல்லை என்றாலும் அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிறகு பார்ப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையிலே முதல் பகுதி ரகசிய வருகை, அதாவது புதிய ஏற்பாட்டு சபையை, மணவாட்டி சபையை தம்மோடு சேர்த்து கொள்கிற ஒரு வருகையாக இருக்கிறது. அதற்கு ராப்சர்னு சொல்லுவாங்க. 2வது அறுவடை என்று சொல்லக்கூடிய பகுதி, அதாவது 3வது பகிரங்க வருகை. இந்த 3 விதமான வருகை 2வது வருகையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது தான் நாம் எப்படி தப்பித்து கொண்டு எப்படி அவருடைய வருகையில் போக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 1வது வருகையில், அதாவது 2வது இயேசு வரப்போகிற அதில் 1வது பகுதியில் மணவாட்டி பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையை அவர் சேர்த்து கொள்ள வருகிறார். அதைத்தான் நாம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு கூட இருப்போம் என்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் ஒருத்தர் வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவுக்குள் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பாருங்கள், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் ஆங்கில வேதாகம் இல்லாவிட்டால் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா, பாவம் இல்லாமல் அவளோடு காத்து கொண்டிருக்கிறதுக்காகத்தான் இயேசு 2வது வர போகிறார். பாவம் இல்லாமல் அவளோட காத்து கொண்டிருக்கிறதுக்காகத்தான் இயேசு வரப்போகிறார். அதுதான், அதாவது 2வது வருகையிலே முதல் பகுதியாக இருக்கிறது. ஆகவே தான் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்பது. ஆகவே தான் இந்த சபையானது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஜெயம் கொள்கிற ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமான சபை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு மேலான முதல் வருகையில் பாவம் இல்லாமல் அவளோடு காத்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே நாம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நான் முன்னமே சொன்னேன், 2வது வருகையில் 3 பகுதி என்று. அதில் 2வது பகுதி தான் அறுவடை என்று சொல்லக்கூடிய காரியம். புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் இருக்கிறது. அந்த உபத்திரவ காலமானது முதல் 3 வருஷம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, வானத்தில் யுத்தம் உண்டாகிறது. ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வெளிப்படுத்தல் 12 7ஆம் வசனம் முதல்
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 1264 அந்த வசனம் படிக்கலையா? 6ஆம் வசனமா? ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அதாவது ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அந்த ஸ்திரீ தேவனுடைய சபை பூரணமாக்கப்பட்ட சபை, அது எடுத்துக்கொள்ளப்பட்டவில்லை. ஆனால் அந்த சபைக்குள் இருக்கிற ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அங்கே நான் வாசிக்கிறோம். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக. சரி, 1264 என்று சொல்வது 3.5 ஆண்டுகள் அந்த முதல் உபத்திரம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். அதாவது இந்த உபத்திரவ காலத்தின் காலத்தில், முதல் உபத்திரவ காலத்தில் யாரெல்லாம் தங்களை முழுவதுமாக இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக உண்மையாக மரிக்கிறார்களோ அந்த இரத்த சாட்சிகளை அவர் சேர்த்து கொள்ளும்படியாக ஆகாயத்தில் வருகிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறீங்களா? 13:7 மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும். சரி, அந்த பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சிகளாக மரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அது அறுவடை என்று அழைக்கப்படுகிறது. 3வது பகிரங்கமான வருகை. பகிரங்கமான வருகை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக மரித்து அடக்கமானப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 நாளளவும் சீச்சர்களுக்கு தரிசனம் கொடுத்த பிற்பாடு, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறது போல, அவங்க ஏன் கலிலேயராகிய மனுஷரே ஏன் ஆகாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இயேசுவான எப்படி போனாரோ அதே போல மறுபடியும் வருவார் என்கிற அந்த காரியம் விசிபிள் கமிங், அதாவது பகிரங்கமான வருகை. இந்த பகிரங்கமான வருகை அவரை குத்துன எல்லாரும் அவரை காண்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஏனோக்கு, அதாவது யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு அவன் உரைத்த அந்த காரியம் என்னன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார். ஆகவே இந்த பகிரங்கமான வருகையின் காலமானது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் என்று எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பகிரங்கமான வருகையானது அவர் எப்படி அந்த ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனாரோ அந்த இடத்துல வரப்போகிறதாக 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையான தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை என்று சொல்வது 3 பகுதியாக இருக்கிறது. முதலாவது பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையை, மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் வருகிறார். 2வது தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கைவிடப்பட்ட அந்த ஜனத்தின் மத்தியில் 3 ஆண்டுகள் உபத்திரவம்
மற்றும் 3 ஆண்டுகள் மகா உபத்திரவம். இந்த நாட்களில் இரத்த சாட்சியாக யார் மரிக்கிறார்களோ அவர்களே சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு மேகத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாக நாம் பார்த்தோம், வெளிப்படையாக அவரை குத்தின எல்லாரும் அவரை காணக்கூடிய வகையில் எப்படி ஏறி போனாரோ அதே அந்த ஒளிய மலையில் திரும்ப இறங்க போகிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் என்றால், நாம் இருக்கிற காலத்தை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த நாட்களில் அவருடைய வருகையை பற்றிதான தரிசனங்கள், வெளிப்படுத்தல்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம பரிசுத்தமாதலை பூர்ணப்படுத்தி கொண்டு அவரை சந்திக்க முடியும். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறது. தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. லோத்தின் நாட்கள் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கும்போது நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக சீக்கிரம் ஆயத்தமாகி போகணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி வருகையிலே நாம் கைவிட்டப்பட்டு விடாதபடிக்கு நம்முடைய காரியத்தை கர்த்தருக்கென்று முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறும். ஆகவே நாம் வாசித்த வசனத்துக்கு நாம் திரும்ப வரப்போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போன பிற்பாடு, பெந்தகோஸ்து நாளிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டு சபை உண்டாக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த நாள் முதல், அதாவது கல்வாரி சிலுவைக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டு சபையாக அவர் கூடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை நாம் பார்க்கும் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் பல வரிசைகள் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானார். படிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 23வது வசனம், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதைத்தான் இப்போ நாம் பார்த்தோம். பரிசுத்தவான்களோடு வரும்போது அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமையின் புகழ்ச்சிக்காக என்ன செய்யப்படுறாங்க? மீட்கப்படுவார்கள் என்று நாம் எபேசியர் 1:14 வாசிக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கவே வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஆமாம், நான் வாசித்தோம். அவர் உயிரோடு எழுந்ததினாலே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் முதற் பலனானார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதுக்கப்புறம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு முத்திரை என்ன? அச்சாரமா, முத்திரையாய், அபிஷேக வல்லமையின் பாதர் பாடினார். அது போலதான். அப்போது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும், அபிஷேகத்தையும் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் சபையினுடைய அஸ்திபார உபதேசம். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆவியானவரால் நடத்தப்பட்டு, ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு அதில் ஒரு பூரணத்தை அடையும் போது தான் மீட்பின் நாளிலே சந்திக்க முடியும். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். அந்த மீட்பின் நாளை நாம் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் அப்படி இருக்கும். பாருங்களேன், இங்கே சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது என்றால் அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும்,
அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவபுத்திரராக இருக்கிறாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு திருப்தி அடைந்து அப்படியே இருக்கக்கூடாது. அதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆவியானவரை நாம் என்ன செய்யணும்? இன்னும் புதிய பலனை பெற்றுக்கொண்டு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்றால் ஆவியானவரோட தொடர்பு நமக்கு எப்போது இருக்க வேண்டும். ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? 31ஆம் வசனத்தை பாருங்க. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அதெல்லாம் இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் துக்கப்படுத்தினா அவரே நமக்கு எதிராக வந்துடுவாராம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 63:9-10 63:9-10 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். அவர்களோ கலகம் பண்ணி இவ்வளவு மேன்மையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்திருந்தாலும் கூட அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார். பாருங்க, பரிசுத்த ஆவியை என்ன செய்தாங்களா? விசனப்படுத்தினாங்க. இது ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க எப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த செங்கலின் ஓரத்தை வந்தாங்க பாருங்க, அப்பொழுதே அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரை துக்கப்படுத்தினாங்க, விசனப்படுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க. அந்த சுபாவம் மாறலை. இது வரைக்கும் அவங்களோட சுபாவம் மாறலை. தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி, ஆவியானவரே அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம், ஆவியானவரை விசலப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கும் என்றால் அவர் வரும்போது நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணை சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருகிறார். 3 சத்தம் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம் இல்லையா? முதலாவது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருகிறார். ஆமென். இந்த மனுஷனுக்காக, இந்த மனுஷிக்காக, இந்த ஆளுக்காக நான் ரத்தம் சிந்தினது வீணாக போகலை, இந்த பிள்ளை பரவாயில்லை, கர்த்தருக்கு எனக்குள்ளே வளர்கின்ற சொல்லி பெரிய சந்தோஷம். நம்முடைய ஆட்கள் வெளியே தேசத்தில் போய் ஜெயிக்கும்போது ஒரு பெரிய ஆரவாரம் வருது இல்லையா? ஆமாம். அல்லேலூயா. ஆமாம், அதே போல தான் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். ஆமென். பேதுருக்கு ஒரு தூதன் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறேன் இல்லையா? பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுக்காக சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. அவன் எப்படியாவது விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி. ஆனால் பேதுரு விடுதலையாகி அந்த ஜெபிக்கிற வீட்டுக்கே வந்தார். வந்து கதவை தட்டின போது ஒரு சின்ன பிள்ளை, பேர் என்ன, ரோதை, அவன் தட்டி பார்த்து பேதுரு வந்திருக்கிறான்னு சொல்லிருக்கிறான். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை பேதுருவா இருக்காது, பேதுருடைய தூதனா இருக்கலாம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் திரும்ப வந்து பார்க்கும்போது பேதுருவை கண்டாங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு தூதன் இருக்கிறான். நாம் நன்மை செய்தால் அதை தெரிவிக்க, நாம் தீமை செய்தால் அதையும் கர்த்தரிடத்தில் தெரிவிப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தூதன் நமக்கு சேவை செய்கிறவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நமக்கு அந்த தூதன் என்ன வேலை செய்கிறான்? பணிவிடை செய்கிறான். நமக்கு பணிவிடை செய்த அந்த தூதன் நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? ஆமென். ஆகவே பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் உண்டாகிறது, அது ஜெயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கம். ஆகவே தான் உயிரோடு இருக்கிற நாமும் அவர் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பது ராப்சர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும், ரகசிய வருகை என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும், இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த இடத்துல, அதாவது ராப்சர் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில்
ஹர்பசோ என்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அர்த்தம் என்னென்னா பிடுங்கி கொண்டு போவது, திடீரென்று தூக்கி கொண்டு போவது. அதனால தான் வேதம் சொல்வது அவர் எப்படி வருவாரோ திருடனை போல அவர் வருவார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே எபிரேய வார்த்தையிலே ஹர்பசோ என்று அழைப்பதின் விளக்கம் என்னென்னா திடீரென்று பிடுங்கி கொண்டு போவது, தேவ ஜனங்களை திடீரென்று. அதனால தான் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இன்னொரு கூட்டம் கைவிடப்படுகிறார்கள் என்ற அந்த காரியத்தை குறித்து பல சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க ஏமாந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கம் எப்போதும் காணப்பட வேண்டும். இதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர் என்று ஆரம்ப அந்த உபதேசத்திலேயே பேதுரு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நாம் வளர்ந்து பூரணமாக்கப்படும் போது தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இதுக்கு மாதிரியாக இன்றைக்கு நாம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை பார்க்க போகிறோம். ஆமேன், ஆமேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் முன்னமே சொன்ன காலங்களை பற்றி மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு, மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு 300 வருஷம், அவனுடைய ஆயுசு நாட்கள் 365. ஆனால் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து அவன் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் காணப்படாமல் போனான் என்று எபிரேயரில் நான் வாசிக்கிறோம். வாசிப்போமா? எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதாவது மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், நீதிமான், கர்த்தருக்கு உண்மையாக ஜீவித்தவன், 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து அவன் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுக்கு கர்த்தர் அங்கே காணப்படாமல் போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் இந்த பகுதியை நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த பிள்ளைக்கு இப்படி சொன்னாங்க, எப்போதும் இந்த ஏனோக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பேசிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு திரும்ப தன் வீட்டுக்கு வருகிறது வழக்கமாக இருந்ததா. அப்போது ஒரு நாள் அந்த தேவன் சொன்னார், இவ்வளோ நேரம் நாம் நடந்து போயிட்டோம், இப்போ இன்னும் என்றைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்படி தெளிவாக டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம். அதுபோல் தான் தேவனோடு நடந்து கொண்டிருந்த இந்த மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த யார்? ஏனோக்கு என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆதி ஆகமத்தில் அந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளில் மிக பிரதானமானவன் யார்? எலியா தீர்க்கதரிசியும் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. மனசாட்சியின் காலத்தில் ஏனோக்கு, நியாயப்பிரமாண காலத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மைதானா? 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளவர் மட்டும்தான் அவர் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதாவது கிருபையின் காலத்தில், இந்த சபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கென்று செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த எலியா எவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே என்ன நடந்ததோ அந்த காரியங்களை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த எலியாவோடு கூட இருந்த எலிசா தீர்க்கதரிசி எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக எலியாவை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருக்கிறான். எந்த தடையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், வேண்டாம் என்று சொன்னாலும் கூட எலிசா
இந்த எலியாவை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருக்கிறான். அவங்களுடைய சென்ற இடங்களை பார்த்தீங்கன்னா, கில்காலுக்கு போனால் அங்கேயும் எலியாவோடு கூட எலிசா வருகிறார். அதுக்கப்புறம் பெத்தேலுக்கு போனால் அங்கேயும் எலியாவோடு கூட எலிசா கண்டிப்பாக வந்ததை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எரியோவுக்கு போனார், அங்கேயும் எலிசா தொடர்ந்து போகிறான். அதுக்கப்புறம் யோர்தானுக்கும் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 4 இடங்கள், கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான், இந்த 4 இடங்களை கடந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது, சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அதை கண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆமேன். அதனால்தான் அவனுக்கு இரட்டிப்பான வரம் கிடைத்தது என்று அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு மாதிரியான எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில், மனசாட்சியின் காலத்தில் ஏனோக்கு, நியாயப்பிரமாண காலத்தில் எலியா, இந்த கிருபையின் காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரியை நாம் யோசித்து பார்த்து நம்ம கர்த்தரோடு கூட இணைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது நாம் 2 அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அப்போ கில்காலிலே ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. கில்கால் என்றால் எகிப்தின் நிந்தை நீக்கப்படுகிற ஒரு அனுபவம். எகிப்தின் நிந்தை நீக்கப்படுகிற ஒரு அனுபவம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9, 10வது வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, இந்த கில்கால் என்று சொல்வது எகிப்தின் நிந்தை நீக்கப்படுகிற ஒரு இடம். அப்படி என்றால் படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. கில்கால் என்றால் எகிப்தின் நிந்தை நீக்கப்படுகிறது, புரட்டி போடப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தை இல்லையா, அவமானம், அக்கிரம சிந்தை, பாவத்தில் ஜீவிக்கிற இந்த பகுதியெல்லாம் என்ன செய்யப்படணும்? புரட்டி போடப்பட வேண்டும். ரட்சிப்பிலேயே அது தொடங்குகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், மனம் திரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய நடைமுறைகள் எல்லாமே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சரிதான். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், உண்மைதான். அபிஷேகத்தையும் கூட பெற்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியை செய்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை இயேசு என்ன செய்தாரா? உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களை உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே. ஒரு காலத்தில் நாமும் அப்படி இருந்தோம். ஒரு காலத்தில் நிந்தையினால் நிரப்பப்பட்டிருந்தோம். பல விதமான பொல்லாத சுபாவங்கள் நமக்கு இருந்தது. அக்கிரம அநியாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவ உளையான சேற்றில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிந்தையை நம்மிடத்தில் நினைச்சாரு, புரட்டி போட்டார், நீக்கி போட்டார். லேவியராம் புத்தகத்தில் இன்னொரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். 26:13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, அந்த தேசத்திலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க. ஹல்லேலூயா. நிமிர்ந்து முன்னாட்டு நடக்க முடியாது. அவ்வளோ அவமானம், நிந்தைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வெளிப்படையான ஒரு ஜீவியம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? எகிப்தின் நிந்தையை நீக்குகிறார். திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். உங்கள் நுகத்தடிகளை நுகத்தடி அடிமைத்தனத்தை நீக்கிவிட்டார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. எகிப்தின் நிந்தை, எகிப்து என்று சொல்வது பாவமான ஒரு வாழ்க்கை, பாவமான ஜீவியம், பழைய வாழ்க்கை. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு முதல்ல எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினார். ஆமேன். எத்தனை பேர் அதில் உண்மையாக இருக்கீங்க? எத்தனை பேர் அதில் விடுதலையோடு இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பாவமும் மறுபடியும் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலாத்திய சபை அப்படி மாட்டிடுச்சு இல்லையா? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை பாருங்களேன். நீங்கள் மீண்டும் ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு
உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இருக்கீங்களா? ஆமென். அப்படி என்றால் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்கிறோம் என்று அர்த்தம். திரும்ப அந்த அடிமத்தின் நுகத்துக்கு போகாதபடிக்கு என்ன செய்யணும்? நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கில்கால் என்று சொல்வது எகிப்தின் நிந்தை என்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட நிந்தையான வாழ்க்கையை மாற்றி நாம் தேவனோடு கூட இருக்கும்போது நம்முடைய நிந்தையெல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். ஆமென். ஆகவேதான் பாளையத்துக்கு புறம்பே போகணுமா? எதுக்காக? அவரை பார்க்கணுன்னா அவருடைய நிந்தையை சுமந்து. எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமம், அநியாயம், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நீதிமான்களாக்கி மாற்றியிருக்கிறார். ஆமென். அவருடைய வசனத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதியாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஏசாயா 26:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. போவோம், கர்த்தருக்கு போவோம் சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல, சத்தியத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதியாய் மாறணும். ஆமென். அவர் உண்மையாக உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். மனதை தான் பிசாசு கெடுக்கும், அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் ஏவாளை வஞ்சித்தது சாத்தான், தன் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயத்தோட பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எலியா அங்கே கில்காலுக்கு வருகிறார், அவனோடு கூட எலிசாவும் வருகிறார். இது ஒரு அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிந்தை நீங்கினவர்களாக, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய ஜீவியம் செய்வர்களாக, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவ சித்தம் செய்வர்களாய் காணப்படுவோம் என்றால் அந்த கில்காலை கடந்து நாம் வர முடியும். 2வது 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 2-3 வசனத்தில் எலிசாவை நோக்கி இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். இப்ப அடுத்து பெத்தேல் என்கிற இடத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அதாவது எலியா தொடர்ந்து எலிசாவை பின்பற்றி எங்கே வருகிறாரு? பெத்தேலுக்கு வருகிறார். ஆமென். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே, தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோமே, அந்த ஒரு அனுபவம். இதை நாம் யாக்கோப்பின் வாழ்க்கையிலேயே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவனுடைய பிரயாணத்தில் அவன் போகும்போது அங்கே 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா இது பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடு எல்லாமே வேறல்ல. 17 அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அல்லேலூயா. பெத்தேல் என்று சொல்வது தேவனுடைய வீடு அல்லாவிட்டால் சபையாகிய வீட்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த சபைக்குள்ளே இருந்து நாம் கர்த்தரை வருகைக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு மனிதன் தனிமையாக அவன் இண்டிபெண்டாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாவது தெரியாது. ஆனால் சபைக்குள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைகளை அறிந்து அவ்வப்போது நம்மை சீர்படுத்தி கொண்டு, ஸ்திரப்படுத்தி கொண்டு, சரிப்படுத்தி கொண்டு உறுதியாக இருப்பதற்கு சபை நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த கடிந்து கொள்ளுதலான சில வார்த்தைகளை கேட்கும்போது நீ சோர்ந்து போகக்கூடாது. உங்களை சிச்சித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எப்படியாயினும் கத்தில வருகையிலே போய் சேரும் என்பதற்காகத்தான் ஊழியர்கள் வைராக்கிய வாஞ்சியோட
செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பெத்தேல் என்று சொல்வது தேவனுடைய வீடு, தேவனுடைய சபைக்குள்ளே கத்தனமை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளே வந்த பிற்பாடு நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு தேவனோட உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றி கிறிஸ்து இயேசுவை 3:15 1 தீமோத்தேயு 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறிந்து அதன்படி இருப்பாய் என்றால் அந்த சபைக்கு தூணும் ஆதாரமாக கர்த்தர் வைப்பார். அதுக்கு மேல உள்ள வசனமா, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நாம் அறிந்து செயல்படுவோம் என்றால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக நம்மை மாற்றி அந்த தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய வீடாக நம்ம வைத்துக் கொள்வார். அந்த பெத்தேல் என்று சொல்வது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வீட்டுக்கு பல ஒழுங்குகள் இருக்குது இல்லையா? ஒரு வீடு என்றால் அதுக்கு ஒழுங்கு இருக்கிறது. அதே போல சபை என்றால் அதற்கும் ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறது. அதை கை கொண்டு வரும்போது தான் நாம் சபையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். மற்ற எல்லாவற்றுக்கும் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் தேவனுடைய சபைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் எபிரேயர் 3:6 வசனத்தை வாசிக்கும் போது நாமே அவருடைய வீடாக இருப்போமாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம், பாருங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய நாமே அவருடைய வீடாக இருப்போம். அதுக்காகத்தான் நம்ம கர்த்தர் பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எபேசு நிருபத்தில் 2:19 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆகவே நாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்னன்னா, அவர் மேல் நாம் கட்டப்பட்டலாக உறுதியாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் நம்ம அவர் மாளிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக வீடாக இருக்கிறோம். ஆமென். புதிய ஏற்பாட்டு சபையில், அதாவது புதிய ஏற்பாட்டின் பகுதியில் தேவனுடைய தூண், ஆலயத்துக்கு தூண் என்று அழைக்கப்பட்ட 3 பேரை குறித்து கலாத்தியில் என்ன வாசிக்கிறோம்? பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா? தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் நீங்கள் சத்தியத்துக்கு தூண்களாக நிற்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சபையின் சட்டத்திட்டங்களில் உறுதியாய் காணப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி வரணும், போகணும் என்றெல்லாம் சொல்லுகிற எதுக்காக? உங்களுடைய நன்மைக்காக. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாக அவருக்குள்ளே கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அதற்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திபாரம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கெல்லாம் இருக்கிறார். இதெல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறது. அதுதான் சபையினுடைய காரியங்கள். ஏதோ சுவிசேஷம் அறிவித்து கொண்டு போவதல்ல சபை. சபைக்குள்ளே சபை ஆராதனை என்று சொல்வது
நம்ம உபதேச சட்டத்திட்டங்களை கற்றுக்கொண்டு அதன்படி சட்டத்திட்டத்தின்படி போராடினால்தான் நாம் முடிசூட்டப்பட முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சபைக்குள்ளிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சபையாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாயும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ நாம் அவருடைய சபையாக இருக்கிறோம், சரீரமான சபையாக இருக்கிறோம். ஆகவே வேத வசனத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் அபிஷேகம் பெறும்போது சரீரமான சபையாக மாற்றப்படுகிறோம். 13ஆம் வசனமா இல்லை, அதே அதிகாரம் 13ஆம் வசனம். யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையிலானாலும் சுயாதீனரானாலும் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்திற்குள்ளாக பாருங்கள், ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே. சரி, இவ்விதமாக சபைக்குள் நாம் ரட்சிக்கப்படும் போது கொண்டு வரப்படுகிறோம். அது சபை. ஆனால் சரீரமான சபையாய் மாறுவதற்கு எல்லாரும் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்ட சரீரமான சபை என்று நாம் பார்க்கிறோம். இதுவும் போதாது, அந்த சபையானது நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா சபைக்கும் அவர் தலையாக இருப்பதில்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நிறைவான ஒரு சரீரமான சபைக்குத்தான் அவர் தலையாக இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எப்படிப்பட்ட சபைக்கு? நிறைவான சரீரமான சபை. நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்கணுமா? நிறைவான சரீரமான சபையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் பெத்தேலாகிய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, தேவனுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1:18 கூட அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1:18, கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு, அவரே சரீரமான சபைக்கு தலையானவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவரே சரீரமான சபைக்கு தலையானவராக இருக்கிறார். ஆகவே கொலோசியர் 2:6-7 வசனத்தின் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டு இருக்கணும். 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்கள். அல்லேலூயா. அப்போ அவர் மேல் கட்டப்பட்டு நாம் ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ நோக்கம். அதுக்காகத்தான் தேவன் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். 3வது, எலியாவும் எலிசாவும் சென்ற அந்த இடம் எரிகோ என்று நாம் பார்க்கிறோம். வசனம் படிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் கொண்டு போகிறார். எரிகோ என்று சொல்கிறது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால் அது அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், அடைக்கப்பட்ட ஒரு பட்டணம். படிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டது. எரிகோவானது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட ஒரு பட்டணம், மதில் சூழ்ந்த ஒரு பட்டணம். அது டபுள் வால் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. டபுள் வால், அவ்வளோ பெரிய மதில் சுவராக இருக்கிறது. இந்த மதில் சுவர் மேலே ரதங்கள் வண்டியெல்லாம் ஓடும். ராகாப் என்ற வேசி அங்கே வீடு கட்டி குடியிருக்கிறதுலாம் நான் பாருங்கள். அவ்வளோ பெரிய மதில் சுவர், அவ்வளோ பெரிய தடை. தேவ ஜனங்கள் உள்ளே போகவும் முடியாது, வெளியும் வரவும் முடியாத அளவுக்கு. 2ஆம் வசனமா, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. சரி, இவ்விதமான தடை உண்டாக்குகிற சில காரியங்களை குறித்து எரிகோவாக நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்ட மதில் சூழ்ந்த பட்டணமாக இருந்தது. ஆனால் யோசுவாவின் தலைமையில் தேவ ஜனங்கள் அந்த பட்டணத்தை என்ன செய்தாங்க? மதில்கள்லாம் எரிகோ மதில் என்ன செய்தது? வீழ்ந்தது. சும்மா சாதாரணமாக அல்ல. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், அந்த பட்டணத்தை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி, அதுக்கப்புறம் 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை ஊதுகிற உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் முன் போக, தேவ தூதனார் முன் செல்ல, அதுக்கப்புறம் தன் பின் தண்டு முன் தண்டு ஜனங்கள் எல்லாரும் போக,
ஒரு நாள் ஒரு முறை அந்த பட்டணத்தை என்ன செய்யணும், சுற்றி வர வேண்டும். பிறகு பாளையத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடலாம். ஒரு சத்தமும் போடக்கூடாது. 6 நாள் 6 முறை அவங்க அந்த காரியத்தை என்ன செய்தாங்க, ஒழுங்காக செய்தாங்க. அவ்வளோ கூட்டத்தாரும் அவ்வளோ கீழ்ப்படிந்தாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இல்லையா. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் என்கிற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து பின் சைலண்டாக அவங்க 6 நாளும் பிரயாணம் பண்ணாங்க. 7வது நாள் 6 முறையும் பேசாமல் இருந்தாங்க. 7வது முறை ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன போது ஆர்ப்பரித்தார்கள். பட்டணம் இடிந்து விழுந்தது, எல்லா பக்கம் வழி திறந்தது. ஆமேன். இப்போது அங்கே அந்த தடை நீக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன, அங்கே ஒழுங்கும் கிரமமும் ஒரு மனமும் ஒற்றுமையும் இருந்ததினால்தான், நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து அவங்க எல்லாரும் செயல்பட்டதினால்தான் அங்கே அந்த மதில் இடிந்து விழுந்து சத்துருக்களை அவர் மேற்கொண்டார்கள். எல்லாரையும் அங்கே சங்கரித்து போட்டார்கள் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் மீகா 2:13 நாம் வாசிக்கிறோம், தடையை நீக்கி போடுகிற நமக்கு முன்னே செல்கிறார். 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எவ்வளவு அருமையா வேத வசனம் சொல்லப்பட்டு பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிற முன்னே செல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுகிறவர். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மோடு சொன்னாரே. நீங்கள் அமைதியாக இருங்க, சும்மா இருங்க, பேசாமல் இருங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குற அந்த நடத்திப்பின் கீழ் இருக்கிற அந்த ஒழுங்கு கிளம்பும் தான் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜெயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. யோசுவாவோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் இவ்விதமாய் முழுவதும் தங்களை அர்ப்பணித்த நிமித்தமாக அங்கு ஒரு பெரிய வெற்றியை காண முடிந்தது. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு நடத்திப்பு, அது ஒரு நடத்திப்பு. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் யோசுவா செய்தான். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் இருந்தது என்று நாம் யோசுவான் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே சில வேளை நடத்திப்பு ஒரே ஒரு காரியமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காரியமாக இருக்கும், போன்னு சொல்லுவார். இன்னொரு முறை அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லக்கூடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இது நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:5 முதல். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணுவாரா? பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து, சரி, அதாவது சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடிக்கு அங்கே நீ போகக்கூடாது என்று தடை ஆவியானவரே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து கீழே நாம் படித்தா ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். சரி, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அடுத்து பவுலுக்கு ராத்திரியிலே தரிசனம் உண்டாகிறது. அது என்னன்னா, மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்தோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பகுதியிலே சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடி ஆசியாவிலே கர்த்தர் தடை பண்ணார், பேசாமல் இருந்தார். அதே வேளையில் இன்னொரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அழைப்பு கொடுக்கப்படுகிற தரிசனத்தை பெற்றுடன் புறப்பட்டு போகல. ஒரே காரியமாக இருந்தாலும் சில வேளை நடத்திப்பு என்று சொல்வது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை சரியானபடி நம்ம அறிந்து கொள்ளும்போது தான் நமக்கு ஆண்டு பெரிய காரியத்தை செய்வார். முன்ன கூட நான் சிலானில் நடந்த ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு நிகழ்வில் நான் சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நடத்திப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம். ஒரு பெரிய போதகர், அவருக்கு உதவி போதகர் இருக்கிறார், நல்ல ஊழியம், மட்டக்குழியா என்கிற இடத்துல. அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று ஒரு வெளியாள் வந்து, என்னுடைய தாயார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கே அந்த பாஸ்டர் வேண்டிக் கொள்ளும் போது பக்கத்தில் உடன் ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறான். பாஸ்டர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் சொன்னார், நீ அங்கே இந்த நேரத்தில் போக வேண்டாம் என்று சொல்லி, நான் வர முடியாது, பகலில் அடுத்த நாள் வருகிறேன்னு சொல்லி விட்டுட்டார். அந்த மனுஷன் போயிட்டார். ஆனால் அந்த இளம் ஊழியக்காரன், என்னது
நடத்தி வைப்பாருங்க. சுகம் இல்லாமல் சீரியஸாக சாக கிடக்குறாங்க, ஜெபிக்க போக மாட்டேன்னு சொல்கிறாரு என்று சொல்லி அந்த பாஸ்ட்டுக்கு தெரியாமல் அவர் ஓடி போனார். அங்கே போனால் சரியாக நல்ல அடி வாங்கி, அடிக்கிறதுக்குன்னே அழைச்சிருந்தாங்க, அடி வாங்கி அழுது கொண்டு கடைசியில் துணியெல்லாம் கிழித்து வீட்டுக்கு வந்து சேர்க்கிறார். அப்போ சொன்னார், நடத்திப்புக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கொஞ்ச காலம் ஆனது, அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி இன்னொருவர் இப்படி ஒரு ஜெபத்துக்காக கூப்பிட ராத்திரி நேரத்தில் வந்தபோது போதகர் சொன்னார், புறப்படு போகலாம் அப்படி போனார். ஆனால் அந்த இளைய ஊழியக்காரன், நான் வரமாட்டேன், அங்கே என்ன கிடைக்கும்? அடி கிடைக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லி வீட்டில் இருந்துட்டார். ஆனால் இந்த சமயத்தில் பாஸ்ட் போனதில் ஜெபிச்சார். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் வந்து அடித்து போனாங்க. அப்போ நடத்திப்பு என்று சொல்லும்போது ஒரே காரியமாக இருந்தாலும் தேவனுடைய ஆவியான சொல்லுகிறபடி கீழ்ப்பிடிந்தால்தான் அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே தான் இந்த எரிகோவில் மதில் இடிக்கப்பட வேண்டும் என்றால் நடத்திப்பு, ஒரு மனம், ஒற்றுமை அது சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். குடும்பத்திலே காணப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் நம்ம ஒருத்தருக்கும் அந்த ஒரு மன ஒற்றுமை இல்லை என்றால் நம்மால் ஒன்று செய்யவே முடியாது. நான்காவதாக அவர் கடந்து போன ஒரு இடம் யோர்தான், இல்லையா? யோர்தான் அந்த அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2:7-8 பார்க்கும்போது அவங்க யோர்தான் மட்டும் போகிறதை நாம் பார்க்கிறோம். யோர்தான் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்ப பயணத்தில் செங்கடல், இப்போது அவங்க இறுதியாக யோர்தானை கடந்து போக வேண்டியது அந்த இடம் இருக்கிறது. யோர்தான் என்றால் அது பெரு வெள்ளம், அங்கே கரை புரண்டு ஓடுகிற அப்படிப்பட்ட அறுப்பு காலமாக இருந்ததுன்னு வேதம் சொல்கிறது. இந்த யோர்தான் என்று சொல்வது, யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால் யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்போம் மேலை பாரி தைரியமாய். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் கால் வைத்த அந்த இடத்துல 12 கற்கள் எடுக்கப்படுகிறதாக நான் வாசிப்போமா? யோசுவா 4:9. யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்துல யோசுவா 12 கற்களை நாட்டினான். 20ஆம் வசனம். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த, அதுக்கப்புறம் 12 கற்களை யோர்தான் எடுத்துக்கொண்டு போய் அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி என்று சொல்லி 12 கற்களை குறித்து நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் கால் பட்ட அந்த இடத்துல யோர்தானின் நடுவில் அந்த கற்களை நிறுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அது தண்ணீருக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஆனால் கில்காலிலே வெளிப்படையாக 12 கற்கள் இருக்கிறது. இந்த 12 கற்களுமே, அதாவது அந்த நதிக்குள்ளே இருக்கிற அந்த கல்லானது மறைந்த பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னே மாதிரியாக சென்ற பரிசுத்தவான்கள், அவர் மறைந்து நமக்காக அங்கே தண்ணீரில் நின்று கொண்டிருக்கிறது என்றால் உறுதியாக நின்ற அந்த அனுபவத்தினால் தான் நம்ம கடந்து வர முடிந்தது. இப்போது புதிய இந்த கில்காலில் நாட்டப்பட்ட இந்த 12 கற்களும் நடைமுறையில் இருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. எப்படி மரித்த குருவி, உயிருள்ள குருவி என்று லேவி ராமத்திலே பார்க்கிறது போல இங்கே இவ்விதமாய் அந்த யோர்தானை அவர்கள் கடக்கிற காரியத்தில் நாம் யோசுவாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ துன்பங்கள், இன்றைக்கி நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டீங்க, துன்பம் வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், பயந்துட்டுருக்குறீங்க. ஆனால் யோர்தானை கடக்கிறது கர்த்தர் உதவி செய்து போல எல்லாவற்றையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று மறந்து விடாதீங்க. இப்போ இந்த யோர்தானை கடந்து போன பிற்பாடு அங்கே எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். திரும்பவும் இந்த எலிசா அந்த யோர்தானை கடந்து வருகிறதை நாம் சம்பவத்தில் பார்க்கிறோம். இந்த 4 இடங்கள் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நாம் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்யலாம்? காணப்பட முடியும் என்பதுதான் இன்றைக்கு கேட்கிற ஆழமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது இழந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்க நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. கில்கால் என்று சொல்வது நிந்தை நீக்கப்படுகிற
பழைய மனுஷன், பழைய பாவம், பழைய ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். பெத்தேல் என்று சொல்வது ரட்சிக்கப்பட்ட அவர்கள் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும். சபைதான் நம்மை உருவாக்கும். அந்த உருவாக்குற அனுபவத்துக்குள்ளே சபைக்குள்ளே பெத்தேலாகிய சபைக்குள் வந்தவங்க எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய எரிகோ தடைகள் நீக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக யோர்தான் உபத்திரம், பாடு, கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி சத்தியத்துக்காக உறுதியாக யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்போம் இளைப்பாரி தைரியமா என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தரிடத்தில் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆமேன், அல்லேலூயா. 9th ஸ்டாண்டர்ட் சண்டே ஸ்கூல் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சண்டே ஸ்கூல் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையின் 3 பகுதியை நாம் அறிய முடியும். எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து முன்னேறுங்க. ஆமேன். நாம் எல்லாரும் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா என தாசே நேசையா, மேசையா கிறிஸ்தேசையா என தாசே நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமே தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா என தாசே நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி அந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் நாங்கள் கடந்து வந்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. அது வரையிலும் உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய பந்தியை ஆசீர்வதித்து தாங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். மகிமையுள்ள உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக இந்த வருஷத்தின் 8வது மாதத்திலும் ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி போன தேவன், இந்த நாளில் அந்த பந்தியை நாங்கள் இந்த சபையின் நடுவிலே ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த பெரிய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு தந்து இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சரீரத்துக்கும் உம்முடைய ரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்க ஐயா. ஆண்டவரே, இந்த உம்முடைய சரீரத்தை உட்கொண்டு ஆண்டவரே இந்த திராட்சை ரசத்தை உட்கொள்ளும் போது உம்முடைய ரத்தமாக நீர் மாற்றி தந்து தேவரீர் எங்களை நடத்துகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மீதியான அப்பம் ரசம் இருக்கிறது. தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியிலும் பின்மாற்ற அனுபவத்தில் யாராவது காணப்பட்டிருந்தால் ஆண்டவரே, மறுபடியும் ஆதி அன்பில் வந்து ஆண்டவரே இந்த அப்பத்திலே அவர்களும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். மீதியான அப்பம் ரசத்துக்கும் தேசத்து ஜனங்களையெல்லாம் ரட்சித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவீராக. விசேஷமாக இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினபடினால் ஸ்தோத்திர நல்ல வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு ஆண்டவரே யுகங்களை குறித்து காலங்களை குறித்து ஆண்டவரே கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே, எல்லா காலங்கள் கடந்து இந்த கிருபையின் காலத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற ஆண்டவரே, கிருபையாக ஈவா இரக்கமாக எங்கள் மேல் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறீர். இந்த கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பாக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, நீர் எப்போ வந்தாலும் ஆண்டவரே உம்மை சந்திக்க நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் வரும்போது ஒருவரும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே.
வருகையிலே, ரகசிய வருகையிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. சபையை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற எவ்வளோ எச்சரிப்பை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. அதே போல் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டிய கிருபையை தாரோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா உலக பிரகாரமான காரியங்களாம் நேசித்து எத்தனையோ இடங்களுக்கு செல்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஓடி வந்து அதிகமாக நேசித்து உடைய வருகையிலே காணப்பட சபையாருக்கு கிருபதாரம், எங்களுக்கு கிருபதாரம் தாழ்த்து உடைய கருத்தை ஒப்பு கொடுக்குறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராம் இயேசுவின் நாமம் தேனிலும்